ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th தமிழில் வந்து 4th லெசன் வந்து பார்க்கலாம். 4ஆம் தமிழ். அதில் வந்து செயற்கை நுண்ணறிவு இந்த லெசன் பார்க்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மட்டுமே படித்தா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உயிரினங்களில் மனிதனை வந்து உயர்த்தி காட்டுவது அவங்களோட சிந்தனை ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா 1980 ஒவ்வொருக்குமான தனிநபர் கணினி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டோட பிறப்பும், அதாவது அப்போதான் இன்டர்நெட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட பிறப்பும் தான் இந்த மின்னணு புயற்சிக்கு வந்து காரணமா இருக்கு. மின்னணு புயற்சினா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால சில ஹிண்ட் மாதிரி தரேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ப்ளூ கலர்ல இருக்கிறத வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 வயசானவனுக்கு தனியா கம்ப்யூட்டர் கேக்குதா, 80 வயசானவனுக்கு தனியா கம்ப்யூட்டர் கேக்குதா. 80 வயசுனா 1980 தனியா கம்ப்யூட்டர்னா அப்பதான் தனிநபர் கணினி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதழியல்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஜேர்னலிசம் தான் வந்து தமிழ்ல வந்து இதழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதழியல்லையும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட பங்கு, அதான் செயற்கை நுண்ணறிவு சொல்லுவாங்க. அதோட பங்கு வந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதலை வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இயல்பான மொழிநடை உருவாக்குதல், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், இயல்பானனா நேச்சர், மொழிநடைனா லாங்குவேஜ் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மென்பொருள், அதற்கு வந்து வேர்ட் ஸ்மித் அப்படி எழுத்தாளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது தகவல்களை கொண்டு கொடுத்தோம்னா வேர்ட் ஸ்மித், அதாவது இந்த மென்பொருள் எழுத்தாளிங்கிற மென்பொருள் ஒரு அழகான கட்டுரை வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, சில செகண்ட்லேயே, அதாவது சில நொடியிலேயே வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல்பான மொழி பேசணும்னா அதுக்கு வேர்டு வேணும். இயல்பான மொழி பேசணும்னா அதுக்கு வேர்டு வேணும். இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் அப்படிங்கிற மென்பொருள். வேர்டு வேணும்னா அதுக்கு வேர்ட் ஸ்மித், அதாவது எழுத்தாளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இயல்பான மொழி நடையை உருவாக்குதல், இதுக்கு வேர்ட் ஸ்மித், இந்த மென்பொருளுக்கு வேர்ட் ஸ்மித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல நம்ம தகவல்கள் எதை பத்தினா எனக்கு தகவல் வேணும், இதை பத்தி ஒரு கட்டுரையா தொகுத்து கொடு அப்படின்னு சொன்னோம்னா அது சில செகண்ட்ஸ்லயே நம்மளுக்கு வந்து அந்த கட்டுரையை வந்து தந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 IBM அப்படிங்கிற நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிஷத்துல வந்து 2 கோடி தரவுகளை அலசி நோயாளியோட புற்றுநோயை வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இன்ட்டு பார்த்தீங்கன்னா IBMல நான் 16 வயசுல இருந்தே வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன், 2 கோடி கொடுத்தா இங்க புத்துக்கட்டை விட்டுருவேன்னா உன்னையா அப்படின்னு. IBMல 16 வயசுல இருந்து வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன், 2 கோடி கொடுத்தா புத்துக்கட்டை விட்டுருவேனா. IBMல 16 வயசுல இருந்து வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன், 2 கோடி கொடுத்தா புத்துக்கட்டை விட்டுருவேனா. IBM அப்படிங்கிறது IBM நிறுவனம். 16ங்கிறது 2016 வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன்னா அந்த நுண்ணறிவு கணினி, செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன், அதான் வாட்ச்மேன். அதுல வந்து 2 கோடி கொடுத்தா புற்றுக்கட்டை விட்டு வேணும் அப்படின்னா 2 கோடி தரவுகளை அலசி நோயாளியோட புற்றுநோயை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இவ்வளோத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால்தான் இந்த மாதிரி சும்மா நம்ம லைனா ஒரு கேலியா அப்படி பேசுற மாதிரி கொடுத்துருக்கேன். IBMல 16 வயசுல இருந்தே நான் வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன், 2 கோடி கொடுத்தா உனக்கு புத்துக்கட்டை விட்டுறேன் அப்படிங்கிறது தான். சீனாவில் வந்து 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை இந்திர மனிதர்களை வந்து பணிக்கு வந்து அமர்த்தி இருக்காங்க. அது அங்க வர நோயாளிகளோட குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அங்க வரவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து பதில்லாம் சொல்லுது. சீன மொழியோட வெவ்வேறு வட்டார வழக்குலையும் அது புரிஞ்சுக்கிட்டு பதில் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் தெரியும். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் சமூக ஊடகங்களை நம்ம பார்க்குற ஒவ்வொன்றையும் தேடுபொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தான் தீர்மானிக்குது. அதாவது முகவரில் போய் சர்ச் பண்ணுறோம்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து டக்கு நம்மளுக்கு இது பண்ணி தரது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு இது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப வரையறைகளின்படி, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறா அது ஒரு மென்பொருள் அப்படின்னா கணினி செயல் திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அப்படி இல்லைன்னா அது ஒரு ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஏஐங்கிறது, அதாவது செயற்கை நுண்ணறிவுனா சாஃப்ட்வேர், அதாவது மென்பொருள், அல்லனா கணினி செயல் திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு வந்து ஓய்வே தேவையில்லை. ஏன்னா அது வந்து அதுவா சிந்திச்சு எல்லாமே பார்த்துக்கிறோம். அதனால அதுக்கு வந்து எந்த ஒரு ஓய்வும் தேவையில்லை. அதை தான் சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவால பார்க்கவும் கேட்கவும் புரிஞ்சுக்கொள்ளவும் அதால முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. நம்ம சொல்லுவோம்ல குரோம் ப்ரௌசர், ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்லாம். ஸோ அந்த ப்ரௌசருக்கு என்ன தமிழ்னா உலாவி அப்படின்னு. மூச்சுத்திறனை டெரிஃபிலின் ஊசி போடட்டுமா? இப்போ மூச்சுத்திறனுக்கு டெரிஃபிலின் ஊசி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை எக்ஸாம்ல மூச்சுத்திறனுக்கு எந்த மாதிரி ஊசி போட அப்படின்னு கேட்டுட்டா சயின்ஸ் சம்மந்தமா. ஸோ அதனால தான் இதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இங்கீவனை யான் பெற என்ன தவம் செய்து விட்டேன் சொன்னது யாரு? பாரதியார். இங்கீவனை யான் பெற என்ன தவம் செய்தேன் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். சொன்னது யாரு? பாரதியார். அப்புறம் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய வங்கி அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கி. இதுல வந்து இலா, அதாவது இஎல்ஏ, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற உரையாடும் மென்பொருள். உரையாடும் மென்பொருள்னா சாட்போட், அது வந்து உருவாக்கிறது. இது ஒரு வினாடிக்கு வந்து 10,000 வாடிக்கையாளர்களோட உரையாடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, இந்தியாவிலே பெரிய வங்கி பாத்தீங்கன்னா பாரத் ஸ்டேட் வங்கி. இந்தியானாலே பாரதம் தானே இல்லையா? இதுன்ட்டு என்னன்னா, இந்தியானாலே பாரதம் தானே இல்லையா? இப்ப இந்தியானாலே பாரதம் தானேனா பாரத் ஸ்டேட் வங்கி. இளையானா இலா, இளையானா இலா. இந்தியாவுல ரொம்ப பெரிய வங்கி வந்து பாரத ஸ்டேட் வங்கி. அதுல இருக்கிற சாஃப்ட்வேர் மென்பொருள் என்னன்னா இலா அப்படின்னு சொல்லப்படுது. இலா, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். அந்த உரையாடும் மென்பொருள். உரையாடும் மென்பொருள் அப்படின்னா சேட்போட். இது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 10,000 வாடிக்கையாளர்களோட உரையாடும். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட வந்து சில இதெல்லாம் பேசி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து அந்த இலா அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. உரையாடும் மென்பொருள்னா சேட்போட், இலானா இஎல்ஏ, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து செயற்கை தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கிறது உலகளவிய வணிகத்துக்கு வந்து உதவுது. இது உலகளவிய வணிகத்துக்கு வந்து ரொம்பவே இந்த ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. செயற்கை நுண்ணறிவு மிகுதியான வளர்ச்சினால தரவு அறிவியலாளர்களோட தேவை வந்து கூடியுள்ளது. தரவு அறிவியலாளர்கள் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். செயற்கையா தரணும் அறிவை, செயற்கையா தரணும் அறிவை. செயற்கை நுண்ணறிவோட மிகுதியான வளர்ச்சியெல்லா யாரோட இது கூடியிருக்கு, தேவை கூடியிருக்குன்னா தரவு அறிவியலாளர்களோட தேவை கூடியிருக்கு. அதுக்குதான் செயற்கையா தரணும் அறிவை. செயற்கை நுண்ணறிவால தரவு அறிவியலாளர்களோட தேவை வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா பெப்பர், அதாவது ஜப்பான்ல சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனுக்கு பேர் தான் இந்த பெப்பர். இது உலகளவிய விற்பனைக்காகவும் ஒரு ரோபோ. இது வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு அப்படின்னு 3 விதமா இந்த ரோபோக்கு வந்து கிடைக்குது. இது மனிதனோட முக பாவனைகளிலிருந்தும் உணர்வுகளை புரிந்து கொண்டும் அதற்கேற்ப செயல்படுது. பெப்பரை வந்து வரவேற்பாளர்களும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களும் உணவு விடுதிகளிலும் கூட இதை வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு 3 வகையில இந்த பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதன் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த பெப்பர்ங்கிற ரோபோட்டை வந்து பயன்படுத்துறா சொல்லியிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்கா? ஜப்பான்ல சாஃப்ட் வங்கி அப்படிங்கறது உருவாக்குனது தான் இந்த பெப்பர். சப்புன்னு சாப்பிடாம பெப்பர் போட்டு சாப்பிடு. சப்புன்னா ஜப்பான், சாப்பிடாமனா சாஃப்ட் வங்கி, பெப்பர் போட்டுனா பெப்பர் அப்படிங்கிற இயந்திர மனிதனை உருவாக்கி இருக்காங்க. சப்புன்னு சாப்பிடாம பெப்பர் போட்டு சாப்பிடு. ஜப்பான்ல சாஃப்ட் வங்கி தான் இந்த இயந்திர மனிதன் பெப்பரை வந்து உருவாக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவோட நம்ம மின்னணு கல்வி அறிவு, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும். கல்வி அறிவு மட்டும் போடாது, டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது லிட்ரஸினா தெரியும். ஸோ மின்னணு கல்வி அறிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மின்னணு சந்தைப்படுத்துதல். எதிர்காலத்துல செயற்கை நுண்ணறிவு பற்றி அறியவும் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் அறிவுமே நம்மை வந்து வளப்படுத்த உதவுகிறது. சீன நாட்டுல கான்டன் அப்படிங்கிற நகருக்கு 500 கல் வடக்கே ஷுவான்சோ அப்படிங்கிற துறைமுக நகரம் உள்ளது. எங்க? சீனால கான்டன் அப்படிங்கிற நகருக்கு 500 கல், கான்டன் நகருக்கு 500 கல் வடக்குல வந்து ஷுவான்சன் அப்படிங்கிற துறைமுகம் நகரம் உள்ளது. சி காணாமவா ஷூவ, சி காணாமவா ஷூவ. சி அப்படின்னா சீனா, காணாமனா கான்டன், வா ஷூவ அப்படின்னா ஷுவான்சோ அப்படிங்கிறத ஞாபகம். சி காணாம வாசுவ, சி காணாம வாசுவ. நீங்க கீழே ஷூவை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா சி காணாம வாசுவ அப்படின்னு யாராச்சும் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சி காணாம வாசுவ. சீனா சீன நாடு, காணாமனா கான்டன், சூவனா ஷுவான்சோ அப்படிங்கிற துறைமுக நகரம் வந்து உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக வந்து விளங்கிற்று. அந்த காலத்துல தமிழ் வணிகர்கள் தான் இந்த நகருக்கு வந்து அடிக்கடி சென்றுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் அங்க சீனாவுல சிவன் கோயிலே ஒண்ணு வந்து கட்டியிருக்காங்க.
சீன்னு சொன்னா சிவன், சீன்னு சொன்னா சிவன், சீன்னு சொன்னா சிவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனாவுல எந்த சாமிக்கு? சிவனுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்து கட்டப்பட்டிருக்குது. அது சீன பேரரசான குப்லாய் கானோட ஆணையின் கீழே தான் வந்து கட்டப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்னும் இந்த கோயில்ல வந்து இருக்கு. இன்னும் இந்த கோயில்ல வந்து இருக்கு. சீ குப்பையில இருந்தா சிவனை எடுக்கிற, சீ குப்பையில இருந்தா சிவனை எடுக்கிற அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா குப்பையில இருந்தானா குப்லாய் கான், சிவனை எடுக்கிறன்னா அந்த சிவன் கோயிலுக்கு யார் ஆணையின் கீழே கட்டியிருக்காங்க? இந்த குப்லாய் கானின் அப்படிங்கிற அரசரோட ஆணையின் கீழே கட்டியிருக்காங்க. அதுக்குதான் இந்த ஹிண்ட். சீ குப்பையில இருந்து சிவனை எடுக்கிற, சீ குப்பையில இருந்து சிவனை எடுக்கிற சீன பேரரசான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் தான் இந்த சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல வந்து சோழர் கால சிற்பங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல சோழ கால சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோழர்களும் இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த மூலியமா, தகவல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடியே தேர்ட் லெசன், செகண்ட் லெசன், ஸோ இது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து 10th தமிழ் அப்படின்னே கொடுத்துருப்பேன். 10th தமிழ் தான் பிளேலிஸ்டோட நேமு. பாருங்க, அதில் எல்லாமே கொடுத்துருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.